லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க போயிருப்பா? அதுக்குள்ள எந்த பக்கம் போனா? பூ வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள மின்னல் மாதிரி காணாம போயிட்டாலே. ஒருவேளை அவளுக்கு தெரியாம நாம பார்த்த மாதிரி அவ நம்மள எங்கேயாவது மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காளோ? அவ எங்க மறைஞ்சு நின்னாலும் சரி, தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அழுதுட்டு இருக்காளே. ஐயோ, நம்ம வெறுப்பேத்தணும்னு பண்ணது அவளை ரொம்ப காயப்படுத்திச்சோ. நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கலாம். பாவம், அழுகுற ரேஞ்சுக்கு வந்துட்டா. என்ன பண்ணலாம்? பேசாம போய் உண்மையை சொல்லிடலாமா? சும்மா வெறுப்பேத்துறதுக்காக தான் உன்னை அப்படி பண்ணேன்னு. இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி பேசாம நம்மளே போய் சாரி கேட்டுருமா? இவ்வளவு வேகமா எங்க போறா? எங்க வெளியில போறா? ஒருவேளை கடுப்பாகி வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாலோ? விடக்கூடாது. அவ இங்க கோயில்ல இருந்தாதான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். போய் அவ காலில் விழுந்தாது திருப்பி கூட்டிட்டு வந்துடணும். வினய், விட்டுறாதடா. எத்தனை முழமா? 3 இல்ல 4 முழம் கொடுங்கக்கா. வினய் மேல ஆசைப்படுற அவளே 3 முழம் வைக்கும் போது நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அவரோட பையனுக்கு அம்மா. நான் 4 முழம் வைக்க கூடாதா? வச்சா என்ன தப்பு இருக்கு? அக்கா, எவ்வளவு ஆச்சுக்கா? 4 முழம் 200 ரூபா ஆச்சுமா. இந்தாங்க.
கூட்டத்துல வினயை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. நாம அவங்கள தேடி பாக்குறதுக்குள்ள திருக்கல்யாணம் முடிஞ்சு அவங்க திரும்ப போறாங்க. அப்புறம் நான் எதுக்காக இங்க வந்தனோ அது நடக்காமலே போயிடும். ச்சே. கனவா கனவா நான் காண்பது கனவா என் கண் முன்னே எப்பதான் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியலையே. முகூர்த்த நேரம் வந்துருச்சு, இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. தேனு, என்னம்மா இன்னும் வினைய காணோம்? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார் பாட்டி. ஏமா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? இந்த பாரு ஐயர் ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வா போ. சரிங்க பாட்டி. ஐயோ, இவகிட்ட மாட்டினா அவ்வளோதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் உங்களை தேடிட்டு வந்தா நீங்க என்ன தேடிட்டு வரீங்களா? அங்க பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. இம்சை இம்சை. என்னப்பா இவ்வளோ லேட்டு? பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. இத பார்க்க தான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தேன். அங்க பாருங்க சாமிய. நடந்து முடிஞ்ச இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரோட திருக்கல்யாண வைபவத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வைபவத்தை கண்குளிர கண்டு கழிச்சு ஆசீர்வாதம் வாங்கின உங்கள யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் சிவன் பார்வதியோட அனுகிரகத்தினால சீக்கிரமா கல்யாணம் நடந்தேறிடும். அதே போல திருமணம் நடந்து முடிஞ்சு கணவன் மனைவி தம்பதியில யாராவது மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்தான்னா அவளும் கூடிய சீக்கிரமே ஒன்னு சேர்ந்துருவா. அதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு. அம்பாள் கழுத்துல அணிஞ்சின்னு இருக்க இந்த கல்யாண மாலைய எந்த தம்பதிகள் கழுத்துல போடுறோமோ அவ காலம்பூரா ஒருத்தரை ஒருத்தர் இணை பிரியாம க்ஷேமமா நல்லா இருப்பா. அதனாலேயே இந்த 2 மாலைக்குமே போட்டா போட்டி தள்ளுமுள்ளெல்லாம் நடக்கும். அதனால யாருக்குமே பாதகம் வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஏலத்துல விடுறது ஒரு ஐதீகம். அதே போல இந்த முறையும் ஏலத்துல வைக்கிறோம். யாராருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவள்லாம் ஏலத்துல கலந்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரமே ஏலத்தை முடிச்சிருவோம். திருக்கல்யாணத்து மாலை ஆரம்பத்து ஏலம் 1000 ரூபாய். 2000 ரூபாய். 2000 ரூபாய். 2500 ரூபாய். 3000. 10,000 ரூபாய். வேற யாராவது ஏலம் கேக்குறீங்களா? ஏலத்துக்கு போய் ஏத்திட்டாங்க. என்கிட்ட அவ்வளவு காசு சொல்றாங்க, நம்மளால எப்படி வாங்க முடியும்? 10,000 ஒரு தரம், 10,000 2 தரம், 10,000 3 தரம். என்ன இது? காந்திமதி அம்மா எதுக்கு இவ்ளோ பணம் கொடுத்து எடுக்கிறாங்க? ஒருவேளை வினய் தேனு கழுத்துல போடுறதுக்கா இருக்குமோ? நீங்க யாருக்காகமா மாலையை ஏலம் எடுத்தீள்?
இவ என்னோட பேத்தி, இவர் என் பேத்தியை கட்டிக்க போற மாப்பிள்ள. க்ஷேமமா இருங்கோ. 2 பேரும் இந்த மாலைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்குங்க. இந்த அம்மாடி, சாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாலையை மாத்திக்கங்க. சரிங்க பாட்டி. சூப்பர்மேன் எடுங்க. வாங்கிக்கோங்க. மாலையை 2 பேரும் மாத்திக்கோங்க. சாமி, எங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் முடிவாகல. ஆனா அப்படி இருக்கும்போது நாங்க இந்த மாலையை மாத்திக்கிட்டோம்னா அப்புறமா அது சாமி குத்தம் ஆயிடாதா? உங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆயிடுதோ இல்லையோ? இன்னும் இல்ல சாமி, இப்பதான் அதை பத்தின பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ 2 பேரும் மாலையை மாத்திக்க வேண்டாம். அவாவா கையில இருக்கிற மாலைய அவாவா கழுத்துல போட்டுக்கோங்க. என்ன பாக்குறேன்? மாலையை போட்டுக்கோங்க. மாலையை போட்டுக்கோமா. போட்டுக்கோங்க. என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு? வெடுத்தேன்னு சாமி மேல உன் கழுத்துக்கு வந்துருச்சுல்ல, இதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி தான். சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அம்மா, ஆபீஸ்ல போய் பணத்தை கட்டிடுங்க. சரிங்க தேனு, நான் போய் பணத்தை கட்டிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, இதை வந்துடுறேன். சரிங்கம்மா. என்ன காந்திமதி அம்மா பணத்தை கட்டிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்க தனியா போயிருக்காங்க. நீ கொஞ்சம் கூட போயேன், நான் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். முன்னாடி மாதிரி லேட் பண்ண கூடாது, சீக்கிரம் வந்துருங்க. சரி வந்துடுறேன், போ. ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? என் கண்ணு முன்னாடியே அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாண பேச்சு, அதுக்கான ஏற்பாடு. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அதுக்காக அவரு செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கவும் முடியல. இன்னொரு பொண்ணுக்கு அவரை விட்டு கொடுக்கவும் முடியல. 2த்துக்கும் நடுவுல மனசு போட்டு என்னால முடியல சாமி. சரி, அவர் எனக்கு இல்லனா ஏதாச்சும் சோசகமா சொல்லிரு சாமி. நான் அவரை விட்டு விலகிடுறேன். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எதுவும் இல்லாத மாதிரி என்னால நடிக்க முடியல. இந்த ஜென்மத்துல இதுதான் என் விதின்னு நான் விலகிக்கிறேன். எனக்கு ஒரு வழியை காட்டு சாமி. இந்த சாமி மாலையை என் கழுத்துலையும் தேன் கழுத்துலையும் போட்டதை உன்னால தாங்கிக்க முடியல மித்ரா. இந்த பாரு மித்ரா, இப்போ இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீதான் மித்ரா எனக்கு பொண்டாட்டி. இதை எந்த கொம்பம் வந்தாலும் மாற்ற முடியாது. என் காதலை கடைசி வரைக்கும் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்.
எனக்கு இந்த ஜென்மத்தில் விதிக்கப்பட்டது ஒன்று உன்னோட சேர்ந்து வாழணும், இல்லை உனக்காக உன்னை நினச்சிக்கிட்டே வாழணுங்கிறது தான். உன்னை வெறுப்பேற்றணும் தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி உடஞ்சி போய் நிற்கிறத என்னால் பார்க்க முடியல.